ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரஸ்க் வச்சு ஒரு அல்வா ரெசிபி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு அடி கனமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க, இல்லைனா நான்ஸ்டிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஒரு பேக்கெட் ரஸ்க் எடுத்திருக்கேன். இதுக்கு நான் தேவையான அளவு சுகர் எடுத்துக்கிறேன். நான் ஒரு டம்ளர் சுகர் எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர் சுகருக்கு நீங்கள் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இந்த டைமில் ஒரு 2 ஏலக்காய் தட்டி அந்த தண்ணியில் போட்டுக்கோங்க. சுகர் கரைஞ்சா போதும், பாகுப்பதெல்லாம் வேண்டாம். சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் நான் ஒரு பேக்கெட் ரஸ்க் எடுத்திருக்கேன். இது 2 உடைச்சிட்டு அந்த வாட்டரில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தண்ணி தேவைன்னா விட்டுக்கோங்க. இது நல்லா கலரி விட்டுக்கோங்க. இந்த ரஸ்க் நல்லா வெந்து உங்களுக்கு ஒரு அல்வா ஸ்டேஜ் வரும். பாருங்கள், இது எல்லாமே நல்லா கரைஞ்சிருக்கு. இந்த டைமில் நான் ஒரு சின்ன பேக்கெட் பால் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது 10 ரூபாய் பேக்கெட் தான். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஒரு டம்ளர் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பால் ஆட் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை அன்றைக்கே காலி பண்ணிவிடுங்க. பால் பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 1 வீக் வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும், கெட்டு போக. பால் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் அல்வாக்கு ஃப்ளேவருக்காக நான் ஒரு 10 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இது மிக்சியில் நீங்கள் லைட்டாக தண்ணி விட்டு ஒன்றும் பாதியமாக ரன் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் தரும். இப்போ நம்ம ரன் பண்ணதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நடுவில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. பாருங்கள், எல்லாம் திரண்டு நல்லா வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் ஆஃப் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் மேலே டெக்கரேஷனுக்கு முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து போட்டிருக்கேன். ரஸ்க் ஹல்வா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.